ஊராட்சி மன்றத்தால் மேற்கொள்ளப்படும் மை கியோஸ்க் திட்டத்தின் அமலாக்கத்தில் அல்லது அந்த வசதியை பெறுவதில் ஊழல் முறைகேடு இருக்குமானால் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் செயல்களை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்று அந்த அமைச்சு வெளியிட்ட அறிக்கை கூறியது. இந்த திட்டம் தொடர்பில் MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மேற்கொள்ளும் புலன் விசாரணையை அமைச்சு வரவேற்கிறது என்றும் அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டது. அரசாங்கத்தின் ஒவ்வொரு செயல் திட்டமும் வெளிப்படையாகவும் நன்னெறி மிக்கதாகவும் ஊழல் அம்சங்களிலிருந்து முற்றாக விடுபட்டதாகவும் இருப்பதை உறுதி செய்வது மிக முக்கியம் என்றும் அமைச்சின் அறிக்கை மேலும் தெரிவித்தது. வெளிப்படையான விலை அறிவித்தல் மூலமாகத்தான் 133 ஊராட்சி தரப்பினர் மை கியோஸ்க் குத்தகையாளர்களை நியமனம் செய்திருக்கின்றனர் என்றும் அது தெளிவுபடுத்தியது. மை கியோஸ்க் 2.0 கடையின் உச்ச வரம்பு செலவு 25,000 ரிங்கிட் என ஊராட்சித்துறை நிர்ணயித்திருக்கிறது. நாடு முழுவதும் அந்தந்த ஊராட்சி மன்றங்களில் 795 மை கியோஸ்க் குத்தகையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மை கியோஸ்க் கடைகளை வாங்குவதற்கும் அவற்றை அமைப்பதற்கும் இவர்கள் நியமனம் பெற்றுள்ளனர் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.